ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் செய்ய போகிறேங்க. இந்த சைடு உள்ளது saree, ப்ளூ கலர் உள்ளது தான் ப்ளவுஸ் பிட்டு. ஸோ ப்ளூவில் அந்த கலர் லைட் ஷேடாக இருக்கிறதுனால சாஃப்ட் சில்கில் கிடைக்கிறது கஷ்டங்கிறதுனால அவங்க சில்க் காட்டன்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் சில்க் காட்டன் நான் ப்ரிஃபர் பண்ணாததுக்கு காரணம் அது லாங் லைஃப் கொடுக்காது. இன்னொன்று லுக் உங்களுக்கு அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்காதுங்கிறது மட்டும்தான். 1 or 2 டைம் ஓகே, பட் நிறைய டைம் போடும்போது உங்களுக்கு சாஃப்ட் சில்கில் தான் உங்களுக்கு ஷைனிங் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நார்மலாக ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை கைக்கு 2 பக்கம் கைக்கும் ஒன்று பேக் சைடு உள்ளதுக்கு நான் த்ரெட்டில் செஞ்சுருக்கேங்க. அது உங்களுக்கு லேஸில் செஞ்சது. இது த்ரெட்டில் செஞ்சுருப்பேன். த்ரெட்டில் மணி கோர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இது ஒரு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கையில் மேலே டாப்பில் லைட்டாக பஃப் இருக்கும். அந்த பஃப் உண்மையாகவே நல்லாயிருக்குங்க. பஃப் வச்சுட்டு கீழே உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் வச்சு பட்டனை சுற்றி அந்த நாட்டுக்குள்ளே அந்த லேஸை வச்சிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி அந்த பட்டனை சுற்றி வச்சு லைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அந்த சைடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் இருக்கிற ஏரியாவுக்கு அந்த பீடு வச்சுருந்தேன் தெரியுமா, மணி கோத்து, அந்த கோத்துருந்த மணியை நான் அதை செட் பண்ணணும். அதுதான் இதோடைய டாஸ்க். இந்த 2 வேலையை மட்டும் வச்சுருந்தேன் பெண்டிங்கில். மற்றதெல்லாம் ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். பார்க்குறத விட போடும்போது உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோடய கஸ்டமர் விரும்பி கேட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குது நான் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.